ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ரூபா கமமரேட்டிவ் காயின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமமரேட்டிவ் காயின் ரூபாயில் வந்து 26 காயின் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து 23 காயின்ஸ் தான் இருக்குது. பட் அது எல்லாமே சில காயினை தவிர மற்ற எல்லாமே ஸ்கேர் டைப்பு, ரேர் டைப்பு, சிங்கிள் மின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து 20 காயின் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு காயின் ஷீட். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ₹1 நேர்காயின். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் நான் வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஹோல்டரில் வந்து என்ன மெட்டலு, என்ன மின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன இயரு, அதனுடைய அமௌண்ட்டு, இது எல்லாமே நான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம். ஜவஹர்லால் நேரு, காந்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், ரெயின்ஃபெட் ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்துட்டு நேரு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட்டு, கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத் மின்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காயினை காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா மின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹400 போய்கிட்டுருக்கு. பட் நான் உங்களுக்கு 300 தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில காயின் வந்து கொஞ்சம் நல்ல ரேர் வெரைட்டி காயின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பேத்கர், அதில் ஹைதராபாத் மின்ட்டு, அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ், அதில் ஹைதராபாத்து. இது பார்த்திங்கன்னா 2 மின்ட்டுமே வந்து அதாவது ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் 2 மின்ட்டு தான். 2 மின்ட்டுமே வந்து உங்களுக்கு ரேர் டைப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜீவ் காந்தியில் ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1919 காமன்வெல்த் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து டூரிசம் இயர்லேயுமே ஹைதராபாத் மின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதுவும் வந்து ஹைதராபாத் மின்ட்டு தான். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட்டு, டூரிசம் இயர், ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட்டு, அது வந்து சிங்கிள் மின்ட்டு காயினு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் காயினு. அதோடு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளைன் எட்ஜ், அதாவது ரீடட் எட்ஜ் தான் இருக்கணும். பட் என்கிட்ட இருக்கிற காயினில் வந்து பிளைன் எட்ஜ் இருக்குது. அது ஒரு ரேர் டைப்பு. ஸோ அதனோட ரேட்டும் ஹையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது குவிட் இண்டியா மூமெண்ட்டில் மும்பை மின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில காயினை தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் ஸ்கேர் டைப்பில் தான் இருக்கும். இந்த காயினில் பார்த்திங்கன்னா வித்தவுட் மின்ட்டு மார்க்கு, அதாவது மும்பை மின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய காயின்ஸ் வந்து நல்ல சிறப்பம்சம் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து ₹1 திருவள்ளுவர், அதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு, அது எல்லாமே ஸ்கேர் டைப்பு. அதுக்கப்புறம் வந்து தியானேஸ்வர், அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயணா, அதில் ஹைதராபாத் மின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீர துர்காதாஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் காயின் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த காயின் வந்து ₹500 ஃப்ரெண்ட்ஸ், ₹500 சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காயின்லாம் வந்து ரொம்ப ரேரில் தான் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ₹1 கமமரேட்டிவ் வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இது வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து காயின் ஹோல்டரோ இல்லை எதுவுமே வந்து போட தேவையில்லை, எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேன். அதோடு வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்னென்னா நான் ஒவ்வொரு தடையும் நான் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதும் எல்லா காயினும் எனக்கு ஒரே டயத்தில் கிடைக்காது. ஸோ நான் வந்து என்கிட்ட என்ன காயின் நான் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை நான் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் போகும்போதும் அங்கே இருக்கிற காயின் இப்படி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வர்ற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுக்கு தான் எனக்கு வரும். இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து ஒரு காயினை வந்து கமமரேட்டிவ் காயின் கலெக்ட் பண்ணணும், புதுசாக காயின் கலெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகனா தான் இது வந்து நான் வந்து ரொம்ப வந்து ரேட்டு வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணி தான் நான் இதை போட்டிருக்கேன்.
ஸோ அதோட பார்த்திங்கன்னா செலெக்ஷன், அதாவது காயின் வந்து நல்ல குவாலிட்டியோட, அதோட வந்து சில மின்ட்டில் வந்து சில காயின் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ரேட் வந்து மீடியமாக இருக்கலாம். மித்தபடி எல்லா காயினுமே ஸ்கேர் டைப்பில் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த 3 காயின் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷீட்டு. இதில் வந்து 20 காயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 150 போஸ்டல் இருக்கு இல்லையா, இது சிங்கிள் மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ இது இது வந்து சாதாரண காயின் தான். அதுக்கப்புறம் வந்து மகாராணா பிரதாப், அதில் வந்து ஹைதராபாத் மின்ட். உங்களுக்கு மின்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, ஹைதராபாத் மின்ட். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 23 காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 26, அதில் வந்து 23 காயின் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரேட்டு வந்து 3000 ருபீஸ். ஏன்னா சில காயின்லாம் பார்த்திங்கன்னா வீர் துர்காதாஸு, அதுக்கப்புறம் வந்து கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு, அப்புறம் 150 போஸ்டல், இந்த மாதிரி காயின்லாம் நிறைய, அதாவது அதுக்கப்புறம் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன், அதெல்லாம் சிங்கிள் மின்ட்டு, இந்த மாதிரி காயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்து வந்து ரேராக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைமும் எடுக்கும், அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப 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 ரீசனபிளான ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது உண்மைனே உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டு வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 ருபீஸ் இந்த ஷீட்டு. சிங்கிளாக வாங்கினீங்கன்னா 30 ருபீஸ், சிங்கிள் அந்த மாதிரி 2, 3 அந்த மாதிரி 5க்குள்ளே அந்த மாதிரி 10 ஷீட்டாக வாங்குறீங்கன்னா 25 ரூபா தான். நம்மக்கிட்ட அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி இது பண்ணுங்கள். இது உண்மையிலே ரொம்ப 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 நல்ல கலெக்ஷனு. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே காயின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அலைச்சல் இருக்காது. இதை அப்படியே நான் வந்து ஷிப் பண்ணி விட்டுருவேன் உங்களுக்கு, இந்த ஷீட்டோட இந்த காயின் ஹோல்டர் மிச்சம் இந்த 3 காயினோட சேர்த்து. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கே வந்துட்டு 3000ன்றது வந்து உண்மைக்கே நான் ஒவ்வொரு தடையும் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னோடய அலைச்சல், அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் எனக்கு. மித்தபடி இதில் வந்து எனக்கு எந்த லாபமும் எனக்கு கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. அதாவது எப்படி சொல்கிறது, நஷ்டம் இல்லை, அதை நான் சொல்லுவேன். நஷ்டம் கிடையாது, பட் லாபம் கிடையாது, அதுதான் ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கமெமரேட்டிவ் காயின், பர்டிகுலராக ₹1 கமெமரேட்டிவ் காயின் மட்டும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு. மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.